நம்ம திமுக சார்பாக பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் இன்றுடன் தேர்தல் பரப்புரை முடியக்கூடிய இந்த ஒரு சூழலில் செய்தியாளர்களையும் ஊடகங்களையும் சந்தித்து இதுவரை நம் தேர்தல் பரப்புரையில் நாம் மக்களிடம் உரையாடியதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்துக்கலான்னு பார்க்குறேன். அதாவது 25 ஆண்டு காலமாக இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு KP அன்பழகன் அவர்கள் இதுவரை இந்த பகுதிக்கு வளர்ச்சி சார்ந்த திட்டங்களாகட்டும், அதே விவசாயம் சார்ந்த திட்டங்களாகட்டும், நீர்ப்பாசன திட்டங்களாகட்டும் எதுவுமே செய்ய தவறி இருக்கிறார்ன்றது தான் மக்களுடைய குற்றச்சாட்டு. நேரடியாக மக்களிடம் நம் போகக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அதாவது சாலை வசதிகள் இல்லை, மற்றும் பழங்குடியினர் இருக்கக்கூடிய பகுதி இல்லை, சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய பகுதி இல்லை. இது மாதிரிலாம் நிறைய அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஆதி திராவிடர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மற்றும் நிறைய பகுதியில் குடித்தண்ணீர் இல்லை, கழிப்பறை வசதிகள் கூட இல்லாத கிராமங்கள் இது வரைக்கும் ஒரு 6 கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்களுக்கெல்லாம் முதல் இதுவாக நான் சொல்லியிருக்க வாக்குறுதி ஒரு சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் இது மாதிரியான கிராமங்கள் கூட அவர் வைத்திருக்கிறாருன்னா அது எவ்வளோ ஒரு இந்த விஷயம். அதெல்லாம் முதல் வேலையாக செய்யத்தரேன்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் 25 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் அமைச்சராக இருந்திருக்காரு. அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது, அமைச்சராக இருக்கும்போது, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு 2 ஃபேக்ட்ரியாவது பாலக்கோடு கொண்டு வந்திருக்காரான்னு தான் மக்கள் கேட்குறாங்க. எல்லாமே ஹொசூரில் 1000க்கும் மேற்பட்ட ஃபேக்ட்ரி இருக்கும்போது அவர் இங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு எந்த விதமான இதுவுமே ஆளும் கட்சியாக இருக்கும்போது நினச்சிருந்தா சொல்கிறாங்க பண்ணியிருக்கலாம், ஒரு 2 ஃபேக்ட்ரியாக கொண்டு வரும். ஆனால் அது மாதிரியான எந்த வளர்ச்சி திட்டங்களும் கொடுக்கல. நீர் ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் பாலக்கோடு வெறும் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கரும்பு விவசாயம் இங்கே செழிக்கக்கூடிய நிலையில் ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இருக்கிற சுகர் மில் ஒரு காலத்தில் சிறந்த சுகர் மில்லாக அவார்ட் வாங்கினது இந்தியாவிலேயே. இன்றைக்கி அது மூடுற நிலைமைக்கு அதுவும் KP அன்பழகன் அவர்கள் தான் காரணம். ஏன்னா கரும்பு விவசாயத்துக்கு எந்த நீர் ஆதாரமும் இதுவரைக்கும் கொண்டு வரல. தூள்செட்டி ஏரி ஆகட்டும், தும்பலநெல்லி டேம் ஆகட்டும், எண்ணெய்க்கால் புதூர் ஆகட்டும், இதில் இருந்து ஏரி கொண்டு விவசாயத்தை செழிக்க வைக்கிறதுக்கு அவர் 25 ஆண்டு காலமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன் சொல்கிறேன்னா இதை ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க, ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் நினச்சிருந்தாருன்னா இது பண்ணுறதுக்கு அவருக்கு 5 ஆண்டுகள் தான் ஆயிருக்கும். ஆனால் எந்த விதமான இதுவும் ஆகிட்டு 25 ஆண்டு காலமாக விவசாயத்துக்கு, கரும்பு விவசாயத்துக்கு எதுவும் பண்ணாத இன்றைக்கி சுகர் ஃபேக்ட்ரி மூடுற நிலைமைக்கு வந்திருக்கு. இது மாதிரியான எல்லா குற்றச்சாட்டுகளுமே அவர் மேலே இருக்கக்கூடியதில் மிக பார்க்கக்கூடியது மக்கள் எல்லாம் ஏமாந்து போயிருக்காங்க. ஒரு பயந்த இதில் இருக்காங்க. ஏன்னா அவரை கேள்வி கேட்ட ஒரு ஊரில் கூட அவர் அடிச்சிருக்காங்க. அந்த கேள்வி யார் கேட்டாங்களோ அவங்கள அடிச்சிருக்காங்க. இது மாதிரி பயந்தே ஒரு ஊர் மக்கள் இருக்கும்போது இன்றைக்கி நம்ம துணிஞ்சு அவங்க முன்னாடி நம்ம நிற்கும் போது மக்கள் எல்லாமே நம்ம பின்னாடி ஒரு அணியாக திரண்டு திமுகவுக்கு ஒரு அமோக வெற்றியை பாலக்கோட்டில் பெற்றுத்தரத்துக்கான இதை அவங்க இது பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் எங்களை இப்போ வருஷம் எல்லாம் விட்டுடுவார். தேர்தல் வர வருஷம் மட்டும் பார்த்தா பாலக்கோடு எல்லாருமே சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கேட்கவே இல்லைங்க, சேலை கொடுக்குறாரு, ஆனால் எங்களுக்கு வேலை தாங்க இருக்கும், வேலை இருந்துச்சுன்னா சேலையை நாங்களே வாங்கிக்க போகிறோம். இது மாதிரியே ஏமாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அவர் பாலக்கோடை வச்சுருக்காரு. இனி நான் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி பார்த்திங்கன்னா பாலக்கோடை அடுத்த தலைமுறை, அதாவது நம்ம குழந்தைங்க, நம்ம பேர குழந்தைங்க வரும்போது அவங்க கையில் ஒரு நம்பிக்கையான, ஒரு வளர்ச்சிகரமான, ஒரு தொழிற்சாலை மிக்க ஒரு பாலக்கோடை நான் ஒப்படைப்பேன்ற அந்த வாக்குறுதியை நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய விவசாய பொருட்கள் இங்கே இதாகுது. தக்காளி ஆகட்டும், மாம்பழம் ஆகட்டும், மற்றும் தென்னை ஆகட்டும், இதுக்கெல்லாமே விலை கூடுதல் மதிப்பீடு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக பண்ணும்போது அந்த விவசாயிக்கு அந்த அவங்க குடிக்கக்கூடிய அந்த விவசாய பொருளுக்கு மேலே ஈட்டணும்னா அந்த விலை மதிப்பு கூட்டுதல் மூலமாக பண்ண முடியும். அதனால் உறுதியாக இந்த பகுதிக்கு ஒரு மாம்பழ கூழ் ஃபேக்ட்ரி அரசாங்கத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாம்பழ கூழ் ஃபேக்ட்ரி, மற்றும் தக்காளியை பொறுத்த வரைக்கும் தக்காளி சாஸ் ஃபேக்ட்ரி பன்னாட்டு நிறுவனங்களோடு சேர்ந்து, அப்புறம் தென்னை கொப்பரை அது ஒரு கொள்முதல், அப்புறம் காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் நிறைய ஏற்றுமதி ஆகுது. ஆனால் ராயக்கோட்டை போயிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் மூலமாக தான் போகுது. இங்கே ஒரு பெரிய காய்கறிக்கான சந்தை, அது ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான எல்லா வசதிகள் கூட குளிர் சாதனத்துடன் இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் செஞ்சு ஒரு வளர்ச்சிகரமான பாலக்கோடை மக்களிடம் ஒப்படைப்பதற்கான ஒரு வேலையை முன்னெடுத்திருக்கோம். அது மே 4க்கு அப்புறம் இந்த வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக தொடரும்ன்ற சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. ஆமாம், நேற்று கூட பேசிட்டேங்க. விவசாயிகள் அந்த ராயக்கோட்டை நம்ம இந்த ஏரியாவில் நம்ம பார்டரில் போய் பார்த்தேன். இங்கேருந்து தான் எல்லாமே போகுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கேட்டேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இடைத்தரகர்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தையை தருமபுரியிலேயே அந்த பார்டரில் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த சந்தை மூலமாக நேரடியாக எப்படி உழவர் சந்தையெல்லாம் இருக்கோ அது மாதிரி கொள்முதல் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் ஏற்றுமதி பண்ணுவதற்கு இதாக இருக்கும்ன்றதை அதை நான் கண்டிப்பாக செய்து தரேன்ற அந்த உத்தரவாதம்.
ஆமாம், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா 25 ஆண்டு காலம் அவர் எதுவும் பண்ணல. நான் இப்போ கொடுத்துருக்க வாக்குறுதி என்னென்னா, எண்ணெய்க்கால் புதூர் நான் முடிச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு 8 மாதம் மட்டும்தான் வேணும். 8 மாதத்தில் எண்ணெய்க்கால் புதூர்லேருந்து ஏரிகளுக்கு தண்ணி கொண்டு வந்து கண்டிப்பாக 8 மாதத்தில் முடிப்பேன். அதே மாதிரி தூள்செட்டி ஏரியை பொறுத்த வரைக்கும் வந்து 1 வருடத்தில் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பேன். அந்த மாவட்டமே மாறப்போகுதுங்க. அதாவது தருமபுரி மாவட்டமே மாறப்போகுது. அதில் பாலக்கோடு மிக செழிப்பான ஒரு விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு எல்லாருமே, ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க எங்களுக்கு குடி தண்ணி இல்லை, எங்களுக்கு விவசாயத்துக்கு வந்து தண்ணி இல்லை, கரும்பு விவசாயம் பண்ணிட்டு இருந்தெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, உப்பு தண்ணீர் தான் வருதுன்னு. இந்த பகுதிக்கு மட்டும் தண்ணிக்கு வந்துருச்சுன்னா இது மாதிரியான ஒரு ஊர் வந்து தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு தான் நம்ம அந்த முன்னெடுப்பு தான் நம்ம எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு மட்டும்தான் என்னோட முயற்சிகள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது 3 ஆண்டு காலம் கொரோனா இருந்த காலத்தையுமே வந்து ஒரு 2 ஆண்டுகளில் 12,000 கோடிக்கு வந்து நம்ம நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தொப்பூர் மேம்பாலம் ஆகட்டும், அதே மாதிரி இது புதிய 4 வழி சாலை ஒசூரிலிருந்து பாலக்கோடு கிருஷ்ணகிரி செல்லாமல் அந்த சாலை ஆகட்டும், அதே மாதிரி மேம்பாலங்கள் ஆகட்டும், கரகோடெல்லி கூட்டு ரோட்டில், பெரியாம்பட்டி கூட்டு ரோட்டில் மற்றும் அகரம் கூட்டு ரோட்டில் நிறைய உயிரிழப்பு இருக்குது. நம்ம இருக்கும்போது சாங்ஷன் வாங்கி அந்த சர்வீஸ் ரோட் வேலைலாம் இப்போ ஆரம்பித்து இப்போ வேலை நடக்குது. மலை கிராமங்களுக்கு வந்து சாலை இல்லாத கிராமங்களுக்கு வந்து 80 ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் இதுவரை சாலை பார்க்காத ஊருக்கு சாலை போட்டு பேருந்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம நிரூபிச்சிருக்கோம். இதெல்லாம் நான் போய் எங்கேயும் சொல்லலை. ஏன்னா நான் வந்து வளர்ச்சி திட்டங்கள் மட்டும்தான் வேணுன்ற இதில் வந்து நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி ஒரு இடத்துல கூட திரு KP அன்பழகனை நான் பர்சனலாக வந்து நான் எங்கேயுமே வந்து பேச கிடையாது. வெறும் வளர்ச்சி, அவர் செய்திருக்கக்கூடிய ஏமாற்று வேலைகள் மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். நிறைய பேர் வந்து கொடுத்தாங்க, நம்ம நண்பர்கள்லாம் கூட கொடுத்தாங்க. அவருக்கு வந்து சொத்து மதிப்பு ஆகட்டும், அதே மாதிரி வந்து சில கிரிமினல் கேஸ், அதை பற்றி நான் ஒரு இடத்துல கூட நான் பேசல. பிகாஸ் பர்சனலாக வந்து எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு வந்து ஒரு வளர்ச்சி கொடுக்கணும், அடுத்த தலைமுறைக்கு பாலக்கோடு ஒரு வளர்ச்சிகரமான பாலக்கோடு ஒப்படைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதுக்கு மட்டும்தான் நான் செஞ்சேன். ஒகேனக்கல் குடிநீர் பொறுத்த வரைக்கும் வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட நான் எம்பியாக இருக்கும்போது 8000 கோடிக்கு வந்து அந்த திட்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த திட்டம் வந்து 2054 வருடம் வரைக்கும் ஒசூர் தொழிற்சாலை உட்பட்ட சிப்கா 2 எல்லாத்துக்கும் உட்பட்டு தருமபுரி ஒசூர் மாவட்டத்துக்கு குடிதண்ணீர் பிரச்சனையே இல்லாமல் 2054 வருடம் வரைக்கும் அது தொலைநோக்கு பார்வையில் அந்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நிலம்லாம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. பைப்லைன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொன்றாக அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த வேலை வரும்போது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமும் வரும், எண்ணெய்க்கால் புதூர் கூட்டு குடிநீர் விவசாயத்துக்கும் வரும், மற்றும் தூள்செட்டி ஏரியும் வரும், தும்பலள்ளி டேமும் வரும். இன்னொன்று சொல்லிடுறேன், இது வந்துச்சுன்னா இந்த ஆட்சியில் மீண்டும் வந்து ஒகேனக்கல் அந்த உபரி நீர் திட்டத்தை அது முழுமையாக கொண்டு வந்து சேர்த்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு தருமபுரி மாவட்டமே விவசாயம் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத ஒரு மாவட்டமாக உருவாக்கிய தீர்வு என்ற அந்த உறுதியில் இருக்குது. வேலைவாய்ப்புக்கு தான் அதுதான் வேலைவாய்ப்புக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பியும் வந்து அந்த ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வரத்துக்கு. ஏன்னா நம்ம அந்த அதிகாரத்தில் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி சாஸ் ஃபேக்ட்ரி ஆகட்டும், மாம்பழக்கூழ் ஃபேக்ட்ரி ஆகட்டும், மற்றும் விவசாயிகள் கொள்முதல் ஆகட்டும், இது மாதிரியான பல்வேறு திட்டங்கள் இருக்குது. மக்களுக்கு நலன் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வருவோம். அது எல்லாமே வந்து பக்கத்தில் வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஒசூரை பொறுத்த வரைக்கும் வந்து இது டாடா கம்பெனி இதெல்லாமே அதுக்கு நம்மளோட நிறைய முயற்சிகள் இருக்குது. டெல்லியில் தொடர்பு இருக்குது, மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களோட தொடர்பு இருக்குது. வெளிநாட்டில் நிறைய தூதரகத்தோட இது இருக்குது. அதெல்லாம் கொண்டு வரத்துக்கு இப்போ மாம்பழ இதுவே எடுத்துக்கோங்களேன், நம்ம கூல் பண்ணுறோம், அந்த தோல் வந்து நம்ம தூக்கி போட்டுறோம். ஆனால் சில ஊரில் வந்து அது ஆர்டிஃபிஷியல் லெதர், அதாவது லெதருக்கு பதிலாக அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரியான இதெல்லாம் நிறைய இருக்குது. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய யோசனைகள் இருக்குது. அது ஒவ்வொன்றாக வந்து நம்ம செய்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்தவர்களுக்கு ஒரு வளமான ஒரு பாலக்கோடை உருவாக்கி தரும்.